வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேண்டன் லீஃப், அதாவது ரம்பை இலை வச்சு ஒரு மசாலா ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தால் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த தாலையும் மிக்ஸ் பண்ணிட்டு தொட்டுன்னு சாப்பிட உருளைக்கிழங்கு கறி தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ற மாதிரி கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கருவேப்பிலையும் போட்டு உருளைக்கிழங்கு உப்பையும் போட்டு இந்த பக்கம் மூடி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருக்கு. ஸோ இப்போ முதல்ல அந்த ரம்பை இலை போட்ட மசாலா ரைஸ்க்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். நான் 10 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ரம்பை இலை. இதுதான் ரம்பை இலை. இதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம் பொடி பண்ணது, அப்புறம் காரத்துக்கு மிளகு பொடி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் இது. நம்ம வதக்கிட்டு அந்த ரைஸோட அந்த தாலியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத பார்த்துலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு பாஸ்மதி அரிசி எப்பயும் போல் ஒரு கப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசி இருந்தால் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ரைஸே கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அப்போ இந்த பக்கம் பேனில் எண்ணெய் விட்டுருந்தோமோ அது நல்லா காஞ்சிடுத்து வதக்க வேண்டியது பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ரம்பை இலை. இப்போ இதை நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவை. ஸோ மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெந்தயம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். அப்புறம் மிளகு பொடி, இதுக்கு ஒரு சிட்டிகை இந்த வெங்காயத்துக்கெல்லாம் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸ் வடிக்கும் போதே அதில் உப்பு போட்டுட்டோம். அதனால இப்போ உப்பு தேவையில்லை. நான் அந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்மளுடைய ரம்பை இலை போட்ட மசாலா ரைஸ் ரெடி. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்தெடுத்து, ஸோ இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்தது சிம்பிள் பாசிப்பருப்பு தால் தான். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நான் ஒரு நல்ல ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்துட்டு அதுலேயே கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் அது கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெறுமை இஞ்சி, பச்சை மிளகா, அதான் காரத்துக்கு பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக லெமன் புழிஞ்சா போதும். மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பேனில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. அவ்வளோதான். இது அப்படியே தாலில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். மேலாக கொத்தமல்லி தூவிடுவோம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். உங்களுடைய தாலும் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பேண்டன் லீஃப், அதாவது ரம்பை இலை போட்ட ஒரு மசாலா ரைஸ். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த ரம்பை இலை அந்த எண்ணெயில் வதங்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதுக்கு இந்த தால் தான் நல்லா இருக்கும். இந்த பருப்பை பிசைஞ்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு கறி பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி பேண்டன் லீஃப், அதாவது அந்த ரம்பை இலையை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.